إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும் எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழ்வதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் ரபீஉல் அவ்வல் என்று சொல்லுகிற ஒரு மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதம் வந்துவிட்டால் அல்லாஹுவின் தூதரை பற்றியும் அல்லாஹுவின் தூதருடைய நேசத்தை பற்றியும் அவர்களுடைய நினைவுகளை பற்றியும் அதிகமாக பேசப்படுவதும் நினைவுபடுத்தப்படுவதும் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் அல்லாஹுவின் தூதர் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், நானும் நீங்களும் உயிரை விட மேலாக கருதக்கூடிய ஒரு மனிதர், இந்த உலக வாழ்க்கையில் மிக பெரும் புரட்சிகளையும் சாதனைகளையும் செய்து மிக பெரும் மாற்றங்களை உருவாக்கிய வரலாற்று புருஷராக வரலாற்று நாயகராக இருக்கிற எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற அந்த மனிதர் உண்மையில் ரபீஉல் அவ்வலில் மாத்திரம் நினைவுபடுத்தப்படுகிற அந்த நாட்களில் மாத்திரம் கொண்டாடப்படுகிற ஒரு மனிதர் அல்ல. ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நேசிக்கப்பட வேண்டிய பின்பற்றப்பட வேண்டிய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அவரை பற்றி நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு உன்னதமான வழிகாட்டிதான் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், இந்த உலக வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமான வாழ்க்கை முழுக்க ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணம் செய்து நானும் நீங்களும் இந்த உலகத்தில் மனிதர்களாக அல்ல மனித புனிதர்களாக மாற வேண்டும், இந்த உலகத்தையும் வெற்றி பெற வேண்டும், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சுகதுக்கங்களையும் அர்ப்பணித்த ஒரு மகத்தான தலைவர் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
வரலாற்றில் தோன்றிய அத்தனை தலைவர்களிலும் அத்தனை மனிதர்களிலும் உலகம் மறுமை என்று சொல்லுகிற இரண்டு அம்சங்களையும் ஒரே சமாந்திரமாக நடாத்தி சென்று ஒரே நேர்கோட்டிலே நடாத்தி சென்று இரண்டிலும் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் இந்த பூமியில் இருப்பாராக இருந்தால் அவர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறொரு மனிதர் இருக்க முடியாது என்று சொல்லி மாற்று மதத்தினர்கள் கூட ஒப்புக்கொண்ட உன்னதமான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகில் சாதனை படைத்த 100 பேர் என்று சொல்லுகிற ஒரு புத்தகத்தை எழுதிய மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அந்த 100 பேரில் அவர் ஒரு கிறிஸ்தவ மனிதராக இருந்தும் கூட அல்லாஹ்வின் தூதரைத்தான் முதல் மனிதராக தெரிவு செய்தார். காரணம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் செய்த புரட்சியை போல, அல்லாஹ்வின் தூதர் செய்த மாற்றத்தை போல இந்த உலகத்தில் தோன்றிய எந்த தலைவர்களும் மாற்றம் செய்யவில்லை. ஜாஹிலிய சமுதாயம், அறியாமை சமுதாயம், அல்லாஹுவை பற்றி தெரியாத சமுதாயம், ஒழுக்கம் பண்பாடுகளை பற்றி தெரியாத சமுதாயம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என பெண்களையும் மதுவையும் மாதுவையும் தன் வாழ்க்கையின் இலக்காக கொண்ட ஒரு சமுதாயத்தின் மத்தியில் வரலாற்றில் அவர்களை போன்ற ஒரு மனித குலம் இதற்கு முன்னரும் தோன்றியது கிடையாது, இதற்கு பின்னரும் தோன்ற போவதும் கிடையாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சிவப்பு கோடிட்டு காட்டிய ஒரு சமுதாயத்தின் மத்தியில் தான் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். பிறப்பிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அல்லாஹ்வுடைய அருளோடு பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிற என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வியாபாரத்திலும் சரி, அவர்களுடைய சிறு பராயத்திலும் சரி, அவர்களுடைய திருமணத்திலும் சரி, அவர்களுடைய எல்லா விஷயங்களிலும் மிக பெரும் முன்மாதிரியாக இந்த சமுதாயத்தின் மத்தியில் திகழ்கிறார்கள். சூழல், அந்த சூழல் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கும் என்கிற ஒட்டுமொத்த சிந்தனையை அல்லாஹ்வின் தூதர் தன் வாழ்க்கையால் தகர்த்தெறிகிறார்கள். இல்லை, என்ன சூழலில் இருந்தாலும், என்ன நிலைமை இருந்தாலும், எப்படியான சூழ்நிலையில் வளர்ந்தாலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தினுடைய உறுதியும் அவனுடைய வாழ்க்கையின் வழிகாட்டலும் அவனை சிறந்தவனாக இந்த உலகத்தில் மாற்றி அமைக்க முடியும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதரை விட மிக சிறந்த ஒரு முன்மாதிரி இருக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதரை விட மிக சிறந்த ஒரு முன்மாதிரி இருக்க முடியாது. அதனால் தான் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரை அறிமுகம் செய்கிற பொழுது இப்படி சொன்னான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். மர்மையையும் அல்லாஹ்வையும் நேசிக்கின்ற, மர்மை நாளை நேசிக்கின்ற, ஈமான் கொள்ளுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற அந்த மகத்தான மனிதரில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன என்று படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரை பற்றி அவனுடைய திருமறையில் அறிமுகம் செய்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரி என்பது 40 வயதிற்கு பின்னர் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னர் இருந்த முன்மாதிரி அல்ல. அல்லாஹ்வின் தூதருடைய பிறப்பில் இருந்த ஒரு முன்மாதிரி. தந்தை முகம் தெரியாமல் அனாதையாக அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் இந்த பூமியில் படைக்கிறான், இந்த பூமியில் பிறக்க செய்கிறான். ஒரு பிள்ளை தந்தையினுடைய பராமரிப்பு, தாயினுடைய பராமரிப்பு இல்லை என்று வருகிற பொழுது அந்த பிள்ளை சரியாக வளர மாட்டாது என்கிற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் இருக்கிறது அல்லவா? அந்த சிந்தனையை அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக மாற்றி அமைத்தான். இல்லை, தந்தையினுடைய முகம் காணாமல் பிறந்தாலும், தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்தாலும் இந்த பூமியில் உண்மையாக வளருகிற ஒரு பிள்ளையை, அல்லாஹ்வுடைய அருள்மிக்க ஒரு பிள்ளையை அல்லாஹ் வளர்த்தெடுப்பான் என்பதற்கு மிக பெரும் ஒரு சான்றாக அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று சொல்லி ஜாஹிலிய சமுதாயமே போற்றி புகழ்ந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் பிறந்த காலம் அவர்களுக்கு எதிரான எல்லா நிலைமைகளும் இருந்தன. சிந்தனா போராட்டங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழல். அல்லாஹ்வின் தூதர் எந்த ஒரு சேற்றுக்குள்ளும் போய் விழுந்து விடவில்லை, எந்த ஒரு மோசமான சிந்தனைகளுக்குள்ளும் விழுந்து விடவில்லை. அந்த சமுதாயம் மூழ்கி இருந்த அத்தனை பாவங்களில் இருந்தும் ஒரு தனித்துவமான மனிதராக என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரை விரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு ஈமானிய சமுதாயத்தின் ஒரு முஸ்லிமுக்கும் சொல்லப்படுகிற பொழுது நாம் யோசிக்கலாம், அவரும் ஒரு சாதாரண மனிதர் தானே, ஒரு சாதாரணமாக வளர்ந்தவர் தானே,
அவருக்கு ஏன் இத்தனை உயர்ந்த கண்ணியம், அவருக்கு ஏன் இத்தனை உயர்ந்த மகத்துவம் என்று யோசிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நுபுவத்தின் முன்னால், நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் என்ற அந்த ஆன்மீக தலைவர் ஒரு சிறு பிள்ளையாக இருந்து ஒரு வாலிபராக வளர்ந்து வந்து ஜாகிலிய சமுதாயத்தின் பாவங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர் நினைத்தால் நினைத்த பாவத்தை நினைத்த நேரத்தில் செய்யலாம். குறைஷிகளின் ஒரு உயர் குலத்தை சேர்ந்தவர், குறைஷிகளின் ஒரு உயர் குலத்தை சேர்ந்தவர், தலைவர்களின் மகன் அவர். அன்றைய காலத்து காபாவின் பொறுப்பேற்றவர்களுடைய மகனாக, பேரனாக, சொந்தமாக இருந்தவர். அவர் செய்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த சமுதாயம் அத்தனையையும் அங்கீகரித்திருக்கும், அத்தனை பாவங்களையும் அங்கீகரித்திருக்கும். ஆனால் தனிமையை விரும்புகிறார்கள், தனிமையை விரும்புகிறார்கள். இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு அநியாயத்தையும் வெறுக்கிறார்கள், ஒவ்வொரு பாவத்தையும் வெறுக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறான். ஒரு உள பரிசுத்தத்தோடு இருக்கிற வாலிபன், ஒரு உள பரிசுத்தத்தோடு இருக்கிற மனிதன், அவனுடைய சூழல் தாக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு முன்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் தன் வாழ்க்கையால் இந்த சமுதாயத்திற்கு நிரூபிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் 40வது வயதில் நபித்துவம் என்று சொல்லுகிற உயர்ந்த பொறுப்பை சுமந்து கொள்கிறார்கள். உயர்ந்த பொறுப்பை சுமந்து கொள்கிறார்கள். இக்ரா என்ற வார்த்தையினூடாக ஹிரா குகையிலே வைத்து அல்லாஹ்வின் தூதுவரான ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த நபுவத்தின் பொறுப்பை சுமந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 23 ஆண்டு கால பயணம் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். 13 ஆண்டு கால மக்காவினுடைய பயணம், 10 ஆண்டு கால மதீனாவினுடைய வாழ்க்கை. இந்த சமுதாயம் உயர வேண்டும், நானும் நீங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும், இம்மையையும் வெற்றி கொள்ள வேண்டும், மறுமையையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்த தலைவர் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றிருக்கிற அரசியல் தலைவர்களை எல்லாம் தோள் மேல் தூக்கி வைத்து தலைமேல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சந்ததிகளுக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்பங்களுக்காக சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். கிடைப்பதை கொண்டு ஏதோ கொஞ்சத்தை இந்த சமூகத்திற்காக செலவழிக்கிற சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தன் குடும்பத்தை விட, தன் பிள்ளைகளை விட, தன் மனைவிமாரை விட, தன் சொந்தங்களை விட இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் உயர்வாக நேசித்த, நானும் நீங்களும் சந்தோஷமாக வாழ்வதில் அக்கறை காட்டிய ஒரு மகத்தான தலைவர் இருப்பாராக இருந்தால் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் உதவி தேடுவதற்கும் உண்மையானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த தாரக மந்திரத்தை இந்த பூமியில் முழங்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து எந்த மனிதரை அவர்கள் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று தலைமேல் வைத்து கொண்டாடினார்களோ அந்த மனிதரைத்தான் பைத்தியக்காரன் என்றார்கள், அந்த மனிதரைத்தான் சூனியக்காரன் என்றார்கள். அந்த மனிதர் வருகிற பாதையில் தான் முட்களை பதித்து வைத்தார்கள். அந்த மனிதர் சுஜூதிலே இருக்கிற பொழுதுதான் அழுகிய ஒட்டக குடல்களை கொண்டு போய் அவர்களுடைய தலை மீது கொட்டினார்கள். விட்டுவிடவில்லை, விட்டுவிடவில்லை. உங்களுக்கு பொன் தருகிறோம், பொருள் தருகிறோம், பெண் தருகிறோம், அதிகாரம் தருகிறோம், ஆசை வார்த்தைகள் காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அசந்து விடவில்லை. இல்லை, அல்லாஹ்வை பற்றி நான் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்தியாக வேண்டும். இந்த உலகத்தை எவன் படைத்தானோ, இந்த உலகத்தை எவன் அதிகாரத்தோடு ஆட்சி செய்கிறானோ, இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த அதிகாரமும் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ, எவன் என்னை படைத்தானோ, எனக்கு பார்வையை தந்து, கேள்வியை தந்து, சிந்தனையை தந்து, எனக்கான வாழ்க்கையை தந்து, என்னை படைத்து பராமரித்து எவன் இந்த உலகின் அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக தன் கைவசம் வைத்திருக்கிறானோ அந்த ரப்பை நான் இந்த உலகத்தில் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் உறவுகள் இழந்தாலும் பரவாயில்லை, என் சொத்துக்கள் அத்தனையையும் நான் இழந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வை மாத்திரம் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் என்கிற ஒரு உன்னதமான சிந்தனையோடுதான் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுகிறார்கள், தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். மக்காவினுடைய வரலாறு 13 ஆண்டு காலம் நிம்மதியாக தூங்கியது கிடையாது, நிம்மதியாக சாப்பிட்டது கிடையாது. துரத்தப்படுகிறார்கள்,
போகிற இடமெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள். யாரெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் கடுமையாக நோவினைப்படுத்தப்படுகிறார்கள். முடியவில்லை. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். கண்முன்னே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. சபரன் யா ஆல யாசிர், யாசுடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்கிற ஆறுதல் வார்த்தையோடு என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகிறார்கள். பிலால் இப்னு ரபாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்ட எல்லோரும், அபூபக்கர் தொடங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்த பல உத்தமர்கள் கண் முன்னே சொந்த உறவுகள் எல்லாம் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். இருந்தாலும் அத்தனை வேதனைகளையும் தாண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொள்கைக்காக யாரிடத்திலும் சமரசம் செய்யவில்லை, யாரிடத்திலும் இறங்கி போகவில்லை. விடமாட்டேன், என் ரப்பு என்னை அனுப்பி இருக்கிறான், இந்த அமானிதத்தை நான் சரியாக நிறைவேற்றுவேன் என்ற அந்த போராட்டத்தில் தன் சொந்த தேசத்தை இழக்கிறார்கள். 53 ஆண்டு காலம் மக்காவினுடைய வாழ்க்கை வியாபார தேவைகளுக்காக அன்றி வேறு எந்த தேவைக்காகவும் அல்லாஹ்வின் தூதர் மக்கா மாநகரத்தை விட்டு வெளியேறியதே கிடையாது. உள்ளத்தில் ஆழமாக பதிந்த பூமி மக்காவினுடைய பூமி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மாநகரத்தை விட்டு வெளியேறுகிற பொழுது சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏ மக்கா மாநகரமே, உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். இந்த பூமியில் எனக்கு நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய இடம் நீதான். என்னுடைய சமுதாயம் மாத்திரம் உன்னை விட்டும் என்னை துரத்தவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு வெளியேறி சென்றிருக்க மாட்டேன் என்று தன்னுடைய தாயகத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசிவிட்டு, இந்த கொள்கைக்காக என்னுடையதும் உங்களுடையதும் பாஷையில் சொல்வது என்றால் ஒரு அகதியாக உடுத்த உடையோடு எந்த பொருளும் இந்த பூமியில் இருந்து எடுக்க கூடாது, எடுக்க முடியாது என்ற நிலையில் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மாநகரத்தை நோக்கி துரத்தப்படுகிறார்கள். ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற அந்த பயணத்தின் ஊடாக இந்த சமுதாயத்தின் அடுத்த நிலை மாற்றத்திற்கான அடிப்படையை விதைக்கிறார்கள். கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை, அல்லாஹுவை விட்டுக் கொடுக்கவில்லை, அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கவில்லை, அதை விட்டு பிழைப்பு நடத்த நினைக்கவில்லை. காரணம், அவர்கள் என்னையும் உங்களையும் நேசித்தார்கள். நான் இன்று இந்த மார்க்கத்தை என் சந்தோஷத்திற்காக விட்டுக் கொடுத்தால், இந்த கலிமாவை என்னுடைய திருப்திக்காக இன்று நான் விட்டுக் கொடுத்தால், நாளை என்னுடைய சமுதாயத்தில் தோன்றுகிற பலர் அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாஹுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு நரகத்திற்கு போய் விடுவார்களே என்கிற அச்சம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, சொந்த தேசத்தை திறக்கிறார்கள், சொந்த தேசத்திலிருந்து வெளியேறி செல்கிறார்கள். மதீனா மாநகரம் அடைக்கலம் கொடுக்கிறது, மதீனா மாநகரம் அடைக்கலம் கொடுக்கிறது. 10 ஆண்டுகள் மதீனா மாநகரத்தின் வாழ்க்கை சுமார் 18க்கு மேற்பட்ட யுத்தங்கள், 18க்கு மேற்பட்ட யுத்தங்கள், அதிலே அல்லாஹ்வின் தூதர் நேரடியாக கலந்து கொண்ட 9க்கு மேற்பட்ட யுத்தங்கள். நிம்மதியாக இருக்கவில்லை. ஒரு போராட்டம் முடிந்து வந்து சேருகிற பொழுது அடுத்த போராட்டம், அடுத்த படையெடுப்பு, அடுத்த படை அனுப்புதல். அன்புக்குரியவர்களே, ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை எனக்காகவும் உங்களுக்காகவும் தியாகம் செய்கிறார்கள். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி என்று எடுத்துக்கொண்டால், ஒரு படை தளபதியாக, ஒரு கணவனாக, ஒரு சமூக தலைவராக, பள்ளியினுடைய இமாமாக, ஒரு பிரச்சாரகராக வாழ்க்கையின் எந்தெந்த கட்டங்களில் எல்லாம் அவர்கள் தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ அத்தனை கட்டங்களிலும் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். வாழ்க்கையின் எந்த ஒரு சமாந்திரமான சூழலிலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தது கிடையாது, ஓய்வெடுத்தது கிடையாது, நிம்மதியாக இருந்தது கிடையாது. சிறியதொரு அறையில் படுக்கின்ற பாய் கூட மேலிலே பதிந்து கொள்ளுகிற அளவுக்கு பஞ்சனை மெத்தை இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுகிறார்கள். மரணத்தின் பொழுது கூட தன் மனைவிக்காகவோ, தன் பிள்ளைகளுக்காகவோ, தன் சொந்தங்களுக்காகவோ எதையும் சேர்த்து வைக்கவில்லை. 10
ஆண்டு வாழ்க்கை மதீனாவில் அல்லாஹ்வின் தூதர் என்றால் அந்த சமுதாயம் எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வந்து கொட்டி இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்றால் உயிரை கூட கொடுப்பதற்கு அந்த சமுதாயம் அன்று தயார். நினைத்திருந்தால் என் மனைவிக்காக என் பிள்ளைக்காக உங்களுடைய சொத்துக்களை எழுதி தாருங்கள் என்று கேட்டிருந்தால் மக்காவாசிகளோ மதீனாவாசிகளோ அந்த எழுதி கொடுத்திருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு. நினைக்கவில்லை ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மரணத்தின் பொழுது கூட தான் அணிந்திருந்த ஒரு கவசம் ஒரு மேலாடை கூட இன்னும் ஒரு யூதனிடத்தில் அடைமானம் இருக்கிற அளவுக்குத்தான் இந்த உலகத்தையே மாற்றி அமைத்த மிக பெரும் ஒரு புரட்சி தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கண்மூடுகிறார்கள். என் ஈமானிய உறவுகளே, இந்த வரலாற்றை படிக்கிற பொழுது நான் மிக சுருக்கமாக சொன்ன ஒரு வரலாறு இந்த வரலாறு. நேரத்தினுடைய அருமை கருதி இதை படிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும், நான் ஏன் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு ஏன் இந்த வாழ்க்கை, அவருக்கு ஏன் இந்த சிரமம்? எனக்காகத்தானே. நானும் நீங்களும் இன்று கலிமாவோடு முஸ்லிமாக இருக்கிறோம் என்கிற அந்த தனித்துவத்திற்காகத்தானே என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணம் செய்கிறார்கள். அந்த அர்ப்பணத்திற்காகவாவது அல்லாஹ்வின் தூதரை நானும் நீங்களும் நேசிக்க வேண்டுமே என்கிற ஒரு உணர்வு இந்த ரபீஉல் அவ்வலிலாவது என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஏற்படுமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரை உண்மைக்குண்மையாக நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வின் தூதரை உண்மைக்குண்மையாக நேசிக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.